Hi and welcome to Easy Spoken English Kanji. In the series of videos நம்ம vocabularies and phrasal verbs பற்றி பார்த்துட்ருக்கோம். இது lesson number 7 of Essential Vocab and Phrasal Verb series. ஸோ இந்த லெசனில் நாம் ரெண்டு vocabulary டிஸ்கஸ் பண்ண போகிறோம், mishap and gimmick. இந்த ரெண்டு வேர்ட்ஸ் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். as usual நான் டிவி ஷோஸ்லேருந்து சில இன்ட்ரெஸ்டிங் கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ without any further delay, let's get started. ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். போன வாரம் தனக்கு நேர்ந்த சிறு அசம்பாவிதத்தை பற்றி நினச்சி அவள் இன்னும் கவலைப்படுறா. ஓகே, ஸோ இந்த இடத்துல அசம்பாவிதம், விபரீதம், சிறு விபத்து, இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் மிஸ்ஹேப். இதோட ப்ரொனன்சியேஷன் இஸ் மிஸ்ஹேப். இந்த வேர்டுடைய கூகுள் டெஃபினிஷன் என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அ ஸ்மால் ஆக்சிடென்ட் ஆர் பீஸ் ஆஃப் பேட் லக் தட் டஸ் நாட் ஹேவ் சீரியஸ் ரிசல்ட். கடுமையான பின்விளைவுகளை உண்டாக்காத சிறு விபத்து அல்லது இடையூறு. ஓகே, இடையூறு, விபத்து, அசம்பாவிதம், விபரீதம், இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு யூஸ் பண்ணுறது தான் மிஸ்ஹேப். டு ஹாவ் அ ஸ்லைட் மிஸ்ஹேப் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரியோட டெஃபினேஷன் பார்க்கலாம். பேட் லக் ஆர் அன் அன்லக்கி ஈவெண்ட் ஆர் ஆக்சிடென்ட். ஓகே, அசம்பாவிதம் சொன்னால் அது அன்லக்கி ஈவெண்ட் இல்லையா? எக்ஸாம்பிள் பாருங்கள். த பரேட் வாஸ் வெரி வெல் ஆர்கனைஸ்ட் அண்ட் பாஸ்ட் வித்தவுட் மிஸ்ஹேப். அப்படின்னா எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் அந்த பரேட் ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மெரியம் வெப்ஸ்டர் டிக்ஷனரியோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, அன் அன்ஃபார்ச்சுனேட் ஆக்சிடென்ட் ஆர் பேட் லக், மிஸ்ஃபார்ச்சூன். ஸோ இது எல்லாத்துலேருந்தும் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு அசம்பாவிதம், ஒரு இடையூறு, இல்லை ஒரு சிறு விபத்து நடக்குது, அதுதான் மிஸ்ஹேப்னு சொல்கிறது. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த சென்டென்ஸை எப்படி மிஸ்ஹேப்ன்ற வேர்டு யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணலாம். ஷீ இஸ் ஸ்டில் worried about the mishap she had last week. இல்லைனா that happened last week. ஓகே, she had a little mishap last week and she is still worried about that. இப்படியும் சொல்லலாம். ஓகே, ஆல்ரைட். இப்போ டிவி ஷோஸ்லேருந்து சில கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளிப்பிங். We're investigating a little mishap that occurred in the building yesterday evening. ஸோ இதில் அவங்க சொன்னது, we are investigating the little mishap that occurred in the building yesterday evening. நேற்று ஈவினிங் இந்த பில்டிங்கில் நடந்த ஒரு சிறு அசம்பாவிதத்தை பற்றி நாங்கள் விசாரித்து கொண்டிருக்கிறோம். கரெக்டாக? ஸோ ஒரு சிறு அசம்பாவிதமாக இருக்கலாம், இல்லை ஒரு சிறு விபத்து, சிறு இடையூறு, ஓகே, சிறு விபரீதம், இந்த மாதிரிலாம் கூட சொல்லலாம். அதை பற்றி நாங்கள் விசாரிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரைட், அந்த நெக்ஸ்ட் கிளிப்பிங் இஸ், so to prevent further mishaps, the children will no longer be learning acupuncture. மேலும் விபரீதத்தை இல்லை மேலும் அசம்பாவிதத்தை தடுக்க சில்ட்ரனுக்கு இனிமே அக்குபஞ்சர் கற்றுக் கொடுக்கப்படாது, இல்லை சில்ட்ரன் இதுக்கு மேலே அக்குபஞ்சரை கற்றுக்க மாட்டாங்க. ஸோ இது ஏதோ ஒரு ஸ்கூல், அங்கே அக்குபஞ்சர் சொல்லிட்டு இருக்காங்க, அதில் ஏதோ விபரீதமோ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், ஸ்மால் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. ஸோ அதனால் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு இவங்க சொல்கிறாங்க, ஸோ டு ப்ரிவெண்ட் ஃபர்தர் மிஸ்ஹேப் த சில்ட்ரன் வில் நோ லாங்கர் பி லேர்னிங் அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எந்த அசம்பாவிதமும் இனிமேல் நடக்காமல் இருக்க, இனிமேல் நடக்கும் அசம்பாவிதங்களை தடுக்க அப்படின்றது தான் அர்த்தம். அசம்பாவிதம், டு ப்ரிவெண்ட் ஃபர்தர் மிஸ்ஹேப். ஆல்ரைட், இன்னொரு கிளிப்பிங் பார்க்கலாம். It seems there's been a serious mishap with some machinery. Damn right. It seems there has been a serious mishap with some machinery. அப்படின்னா ஏதோ மிஷினில், ஏதோ இயந்திரத்தில் ஏதோ கோளாறு, ஏதோ ஒரு விபத்து, சிறு விபத்து இருப்பதாக தெரிகிறது. ஏதோ ஒரு பிரச்சனை, எதிர்பாராத விதமாக ஏதோ இயந்திர பிரச்சனை, இயந்திர கோளாறு இருப்பதாக தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. There has been a serious mishap with some machinery. Alright, and the next clipping is, the company's laying low right now due to a small mishap. The company is laying low right now due to a small mishap. அப்படின்னா லேயிங் லோனா என்ன அர்த்தம்னா, எந்த கவனத்தையும் ஈர்க்காமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது, கொஞ்சம் பின்தங்கி அமைதியாக இருக்கிறது தான் லேயிங் லோ. ஸோ கம்பெனி இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்குது ஒரு சிறு அசம்பாவிதத்தினால. ஓகே, எதிர்பாராத விதமாக இல்லை துரதிருஷ்டவசமாக ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, அதனால் கம்பெனி இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்குது அப்படின்றது தான் இதோட மீனிங். ஆல்ரைட், ஸோ இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் இந்த மிஸ்ஹேப்ன்ற வார்த்தையை உங்களால் எப்படி யூஸ் பண்ண முடியுதுன்றதை பாருங்கள். அவங்களோட காரில் சிறு விபத்து ஏற்பட்டதுனால அவங்க தாமதமாக வந்தாங்க. ஓகே, அவங்க தாமதம் வந்தாங்க, என்ன காரணம்னா அவங்க காரில் சிறு விபத்து, சிறு கோளாறு ஏற்பட்டது. ஓகே, they were late because they had a car mishap. A car mishapனா a car related issue. Okay, a car trouble, a small car accident கூட இருக்கலாம். ஓகே, unexpected car related issue, trouble, இதெல்லாம் தான் கார் மிஸ்ஹேப்னு சொல்கிறோம். The next one, எனக்கு பெரும் செலவு ஏற்படக்கூடும்ன்றதுனால எந்த அசம்பாவிதமும் ஏற்படாதுன்னு நம்புகிறேன். I hope that there will be no mishap as it might cost me a fortune. காஸ்ட் மீ a fortune அப்படின்னா பெரும் செலவு இழுத்து விடும்,
செலவு ஏற்படக்கூடும் அப்படின்றதான் காஸ்ட் மீ எ ஃபார்ச்சூன். ஓகே, ஐ ஹோப் தட் தேர் வில் பி நோ மிஸ்ஹேப் ஆஸ் இட் மைட் காஸ்ட் மீ எ ஃபார்ச்சூன். ஆல்ரைட், இப்போ மிஸ்ஹேப் அப்படின்ற வேர்டு எப்படி யூஸ் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு சிம்பிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம், ட்ரபிள், இஷ்யூ, டிஃபிகல்ட்டி, அ ஸ்மால் ஆக்சிடென்ட், அன் அன்ஃபார்ச்சுனேட் இவெண்ட், இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். பட் அகேன் நம்ம இதுக்கு எதுக்காக படிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட யாராவது யூஸ் பண்ணி பேசும்போதோ இல்லை இந்த வார்த்தையை எங்கேயாவது பார்க்கும்போதோ நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இது தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரைட், நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த செகண்ட் வேர்ட் ஆஃப் த டே விச் இஸ் கிமிக். ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் செடி கன்றுகளை கொடுப்பது அவர்களின் சிறு வியாபார வித்தை. ஓகே, ஸோ வியாபார வித்தை, பிஸ்னஸ் ட்ரிக், பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கிம்மிக். ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி நம்ம கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுறோம், அவங்கள ஒரு பொருளை வாங்க வைக்கிறோம், அதுதான் கிம்மிக்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் இதோட கூகுள் டெஃபினிஷன் பாருங்கள். An idea for attracting customers or persuading people to buy something. பர்சுவேடிங்னா ஒருத்தவங்கள ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறது. இங்கே மக்களை ஏதோ ஒன்றை வாங்க வைப்பது, வாடிக்கையாளர்களை கவர்வதற்கான அல்லது ஒரு பொருளை வாங்க மக்களை இணங்குவிப்பதற்கான, ஒத்துக்க வைப்பதற்கான ஒரு கருத்து, ஈர்ப்பு உத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் கூட இருக்கு பாருங்க. நியூ மேகசின்ஸ் ஆஃபன் யூஸ் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் ஆர் அதர் கிமிக்ஸ் டு கெட் பீப்புள் டு பை தெம். ஓகே, நியூ மேகசின்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ஃப்ரீ கிஃப்ட் இல்லை ஏதாவது வேறு ஏதாவது ஐடியா, ஃப்ரீ கிஃப்டாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது கிமிக்ஸாக இருக்கலாம். கிமிக்ஸ்னால் இந்த இடத்துல என்ன அர்த்தம், இதான் உங்களை வாங்க வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள், ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி. ஓகே, இங்கே வந்து ஃப்ரீ கிஃப்ட்ஸாக இருக்கலாம், இல்லை மற்ற ஏதாவது கூப்பான்ஸாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா இன்னொரு மேகசின் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, இந்த மாதிரி விஷயங்கள் தான் கிமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆல்ரைட், அடுத்து கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரியோட டெஃபினேஷன் பாருங்கள். சம்திங் தட் இஸ் நாட் சீரியஸ் ஆர் ஆஃப் ரியல் வேல்யூ that is used to attract people's attention or interest temporarily, especially to make them buy something. ஓகே, சும்மா சாதாரணமாக ஏதோ ஒன்று இல்லை எதுவுமே ஒரு ரியல் வேல்யூ இல்லாத ஏதோ ஒன்று மக்களை கவர்வதற்காக, எஸ்பெஷலி அவங்கள வாங்க வைப்பதற்கான ஏதோ ஒன்றுன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பாருங்க. The campaign was a publicity gimmick aimed at winning back customers. அதாவது விளம்பரத்துக்காக அந்த கேம்பெயினை நடத்தி, எதுக்காகனா எய்ம்ட் அட் வின்னிங் பேக் கஸ்டமர்ஸ், திருப்பி கஸ்டமர்ஸை பிடிக்கிறதுக்கான ஒரு விளம்பரம். ஓகே, ஒரு பப்ளிசிட்டி கிமிக்னா ஒரு விளம்பரத்துக்காக அவங்க பண்ணது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க. They give away free gifts with children's meals as a sales or marketing gimmick. ஓகே, ஸோ சில்ட்ரன்ஸ் மீல்ஸோட ஒரு ஃப்ரீ கிஃப்டையும் கொடுக்குறாங்க. They give awayனா ஃப்ரீயாக கொடுக்குறது. ஸோ குழந்தைங்க மீல்ஸோட ஃப்ரீ கிஃப்ட்ஸையும் ஒரு விளம்பரத்துக்காக கொடுக்குறாங்க அப்படின்றதான் அர்த்தம். சேல்ஸ் கிமிக் அப்படின்னு நீங்கள் தூய தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா வியாபார விற்பனை வித்தை அப்படின்னு இருக்கும். பேச்சு வழக்கில் நாம் ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்காக, ஒரு சேல்ஸ் ட்ரிக்காக, சேல்ஸ் டாக்டிக்ஸாக இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரைட், ஸோ இப்போ டிவி ஷோஸ்லேருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் வருது, பார்க்கலாம். But if people think it's a gimmick, maybe we should change it. ஸோ மக்களுக்கு அது ஒரு விளம்பரம்னு தெரியுது, இல்லை மக்களுக்கு அது ஒரு விளம்பரம்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம அதை மாற்றிடணும். விளம்பரத்துக்காக தான் இதை பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை மாற்றிடணும் இல்லையா. உண்மையிலேயே நம்ம பண்ணுற மாதிரி இருக்கணும், கரெக்டாக. அப்போ தான் அந்த விளம்பரம் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது வெறும் விளம்பரத்துக்காக தான் இவங்க பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் மக்கள் அதை வாங்க மாட்டாங்க. அந்த அர்த்தத்தில் தான் இதில் சொல்கிறாங்க. பட் இஃப் பீப்புள் திங்க் இட்ஸ் அ கிமிக், மேபி வி ஷுட் சேஞ்ச் இட். ஆல்ரைட், த நெக்ஸ்ட் கிளிப்பிங் இஸ், You know, when you start a new business, you need a gimmick. when you start a new business, you need a gimmick. ஸோ நீ ஒரு புது தொழில் ஆரம்பிக்க போகிறேன்னா உனக்கு ஒரு வியாபாரத்துக்கு பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் ஒன்று வேணும், பிஸ்னஸ் ட்ரிக் ஒன்று வேணும், ஏதாவது மக்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீ பண்ணணும் அப்படின்ற அர்த்தத்தில் தான் when you start a new business, you need a gimmickனு இதில் சொல்கிறாங்க. The next one, you don't need a gimmick like this. You don't need a gimmick like this. இதில் பார்த்தாவே தெரியுது அவர் ஏதோ பெரிய ரெக்க மாதிரி கையில் மாட்டிக்கிட்டு மக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏதோ பண்ணுறாரு. ஹீ இஸ் அ சேல்ஸ்மேன். ஸோ இந்த மாதிரிலாம் நீ வந்து ஒரு விஷயத்த பண்ணாத, இந்த மாதிரி டாக்டிக்ஸ்லாம் வேணாம், இந்த மாதிரி ஒரு வித்தையெல்லாம் காட்டாத அப்படின்ற அர்த்தத்தில் தான் யூ டோன்ட் நீட் அ கிமிக் லைக் திஸ் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல பார்த்த சென்டென்ஸ், ஒரு வாடிக்கையாளர்களுக்கும் செடி கன்றுகளை ஃப்ரீயாக கொடுக்கறது அவங்களுடைய பிஸ்னஸ் வித்தை, அவங்களோட பிஸ்னஸ் டாக்டிக்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. அது எப்படி கிமிக் யூஸ் பண்ணி சொல்லலாம், ஒரு வாடிக்கையாளர்களுக்கும் பிளான்ட் சாப்லிங்ஸை கொடுப்பது. Giving away plant saplings to every customer is their sales gimmick, is their small sales gimmick. Okay, giving away plant saplings to every customer, ஒரு வாடிக்கையாளருக்கும் plant saplings, செடி கன்றுகளை கொடுக்கிறது அவங்களுடைய சேல்ஸ் கிமிக். ஆல்ரைட், த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அதிக வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்கான அவர்களின் கீழ்த்தரமான வித்தை
உண்மையில் அவர்களை நிறைய வாடிக்கையாளர்களை இழக்கச் செய்தது. ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. நிறைய கஸ்டமர்ஸை வந்து கெயின் பண்ணலான்னு சொல்லி. பட் அவங்க பண்ண அந்த கீழ்த்தனமான அந்த சீப் கிமிக் வந்து அவங்கள நிறைய கஸ்டமர்ஸ் வந்து போயிட்டாங்க. அதில் நிறைய கஸ்டமர்ஸ் போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. The cheap gimmick to attract more customers actually made them lose a lot of customers. ஸோ the cheap gimmickனா கீழ்த்தனமாக ஏதோ ஒரு விஷயம் அவங்க பண்ணியிருக்காங்க. மக்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம். அதை தான் இந்த இடத்துல சீப் கிமிக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆல்ரைட். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், அதிக வியூஸை பெறுறதுக்கான போலி படங்களை ஃபேக் இமேஜஸை தம்ப்நெயிலில் ஆட் பண்ணுறது அந்த சேனலோட கீழ்த்தனமான வித்தை. ஓகே, சீப் கிமிக். ஸோ ஆடிங் ஃபேக் இமேஜஸ் இன் த தம்ப்நெயில் is the channel's cheap gimmick to get more views, to gain more views. ஓகே, அந்த சேனலோட சீப் கிமிக். ஸோ மக்களை அட்ராக்ட் பண்ணுறது எதுக்காகனா வியூஸ்க்காக மக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபேக் இமேஜஸை தம்ப்நெயிலில் ஆட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கிமிக் எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த 2 வேர்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், which are மிஸ்ஹேப் அண்ட் கிமிக். இந்த 2 வேர்டோட யூசேஜும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.